வணக்கம் மக்களே. ரொம்ப சந்தோஷமான செய்தி. ஏன்னா நம்ம மக்கள் நிறைய பேர் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த டிஎன்இபியோடைய ஃபீல்டு அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாயிருக்குங்க. 2026 ரொம்ப ஆவலாக இபி டிபார்ட்மெண்ட்டில் வேலை எப்போ வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாத்துக்குமே ஒரு நற்செய்தி தாங்க இது. சரி, இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எத்தனை வேக்கன்சி, எவ்வளோ சம்பளம் அப்படின்றது டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்ப்போம். இதே மாதிரி ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சிலபஸ்ஸு, கேள்விகள் இது எல்லாமே சேர்த்துமே இதிலே டிஸ்கஸ் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இங்கே வந்து டிஎன்இபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, டிஎன்இபி டேங்கோ ஃபீல்டு அசிஸ்டண்ட் அப்படின்ற மாதிரி வேலைக்கு. ஓகேங்களா? சரிப்பா, ஃபீல்டு அசிஸ்டண்ட்னா ட்ரெயினி. ஓகேங்களா? தமிழ்நாடு மின்சார விநியோக நிறுவனம் அவங்க தான் வந்து மின் பராமரிப்பு பணிகளுக்கு உதவும் முக்கிய தொழில்நுட்ப பணி அப்படின்ற மாதிரி தான் இது இருக்குது. சரிங்களா? இதுக்கு என்ன படிச்சிருக்கணும்? ஐடிஐ படிச்சிருந்தாலே போதும், வேறு ஒன்றுமே வேண்டாம். ஐடிஐ முடித்திருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. கீழ்காணும் ட்ரேடுகளில் ஏதேனும் ஒன்று, எலக்ட்ரிஷியனோ, வயர்மேனோ, எலக்ட்ரிக்கல் ட்ரேடோ, இதில் ஏதாவது ஒன்று படிச்சிருந்தாலுமே உங்களுக்கு உடனே வேலை வாய்ப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயது பொதுவாக நீங்கள் ஓசியாக இருந்தீங்கன்னா 18லேருந்து 30 வயசு, இதே பிசி எம்பிசியாக இருந்தீங்கன்னா 18லேருந்து 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டினா 18லேருந்து 35 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அரசு விதியின்படி பிற பிரிவுகளுக்கும் வயது தளர்வு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி தெளிவாகவே தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா மக்களே? தேர்வு முறை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எழுத்து தேர்வு. ஓகேங்களா? ஆன்லைன் மூலமா எழுத்து தேர்வு நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக உடற்தகுதி ஃபிசிக்கல் டெஸ்ட்டுமே இருக்கும். அதுக்கப்புறம் இது ரெண்டுக்குமே செலக்ட் ஆகிட்டிங்கன்னா சான்றிதழ் சமர்ப்பிப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சான்றிதழ் சரிபார்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இதுக்கு என்ன சம்பளம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. சமீபத்தில் இதுக்கு வந்து ஆரம்ப ஊதியமே சுமார் 18,800லேருந்து 59,900 வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. வேலை என்னன்னு தானே கேட்குறீங்க. மின் பழுதுகளை சரி செய்ய வயர்மேன், ஃபோர்மேனுக்கு உதவுதல், அதுக்கப்புறம் மின் இணைப்புகளை தொடர்பான களப்பணிகள், அதுக்கப்புறம் பராமரிப்பு மற்றும் அவசர மின் சேவை பணிகள், இதெல்லாம் தாங்க வேலையாக இருக்கும். கை நிறைய சம்பளம். விட்டுறணுமா என்ன? விடவே கூடாதுல்ல. கடன் எடுத்து அப்ளை பண்ணிடுங்க, படிக்கவும் ஆரம்பிச்சிருங்க. சிலபஸ் என்ன அப்படின்றது பார்ப்போம். சிலபஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த இடத்துல தெரியுதா உங்களுக்கு? எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ் கேட்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு 20 கேள்விகள் இருக்கும், 20 மதிப்பெண்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்ட் 2 ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, இதுலேயுமே 20 கேள்விகள் இருக்கும், 20 மதிப்பெண்கள். அடுத்தது பார்ட் 3க்கு ஐடிஐ எலக்ட்ரிஷியன் அண்ட் வயர்மேன் அப்படின்ற வேலைக்குமே 60 கேள்விகள் இருக்கும், 60 மதிப்பெண்கள். ஸோ டோட்டலாக 100 மார்க்குக்கு இருக்கும். தேர்வு வந்து 2 நேரத்துக்கு தேர்வு நடக்கும். நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கா அப்படின்னா ஆமாங்க. நீங்கள் பதில் சொல்கிறக்கூடிய தப்பான கேள்வி வினாக்களுக்கு மதிப்பெண்கள் குறைக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ பார்ட் 1 ஜென்ரல் தமிழ் ஒரு ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு 20 மார்க் இருக்குது இல்லைங்களா? அப்போ ஜென்ரல் தமிழில் என்ன படிக்கணும்? இலக்கணம், பொருள் எதிர்ச்சொல், பிழை திருத்தம், வாக்கிய அமைப்பு, பழமொழிகள், வாசிப்பு புரிதல், இது மட்டும் தாங்க ஜென்ரல் தமிழில். இது இங்கிலீஷ்னா அப்படின்னா சினோனிம்ஸ் அண்ட் ஆன்டோனிம்ஸ், ஆர்டிகல்ஸ், ப்ரிப்போசிஷன், டென்சஸ், வாய்ஸஸ், ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ், எரர் ஸ்பாட்டிங், காம்ப்ரிஹென்ஷன், சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், சிங்குலர் அண்ட் ப்ளூரல், ஹோமோஃபோன்ஸ் படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் என்ன கேட்பாங்க அப்படின்னா மேக்ஸ் சம்மந்தப்பட்டது கேட்பாங்க. நம்பர் சீரீஸு, ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம், ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷனு, பர்சன்டேஜு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, டைம் அண்ட் ஒர்க்கு, டேட்டா இன்டர்பிரட்டேஷன், டேட்டா டேபிள்ஸ், லாஜிக்கல் ரீசனிங், பசில்ஸ் அண்ட் விசுவல் ரீசனிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே பார்ட் 3 ஐடிஐ ட்ரேடு சப்ஜெக்டுக்கு தான் 60 மார்க்குக்கு. இதில் தாங்க நீங்கள் வந்து தெளிவாகவே 60 மார்க்குக்கு படிக்கணும். இது வந்து தேர்வோடைய மிக முக்கியமான பகுதின்னு சொல்லியிருக்காங்க. சேஃப்டியில் எலக்ட்ரிக்கல் சேஃப்டி, பிபிஇ, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் எய்டு, ஃபயர் சேஃப்டி, இதெல்லாம் தான் படிக்கணும். ஓகேங்களா மக்களே? அடுத்தது பேசிக் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லக்கூடிய வோல்டேஜு, கரண்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, பவரு, எனர்ஜி படிக்கணும். அப்புறம் எலக்ட்ரிக்கல் லா ஆன ஓம்ஸ் லா, கிர்ச்சாஃப் லா, வீட்ஸ்டோன் பிரிட்ஜ், இதையுமே படிக்கணும். கண்டக்டரில் கண்டக்டர்ஸு, செமிகண்டக்டர்ஸு, இன்சுலேட்டர்ஸு, வயர் டைப்ஸு படிக்கணும். செல்ஸ் அண்ட் பேட்டரிஸில் பேட்டரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், சார்ஜிங், மெயின்டெனன்ஸ் படிக்கணும்.
வயரிங்கில் ஹவுஸ் வயரிங், earthing, switches, fuses, எம்சிபி வயரிங் சிஸ்டம் படிக்கணும். டிரான்ஸ்ஃபார்மரில் கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங் பிரின்சிபல், லாசஸ், எஃபிஷியன்சி. மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் அம்மீட்டர், வோல்ட்மீட்டர், வாட் மீட்டர், மர்ஜர், மல்டிமீட்டர் படிக்கணும். எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸில் சிங்கிள் ஃபேஸ் மோட்டார், 3 ஃபேஸ் மோட்டார், இண்டக்ஷன் மோட்டார், ஸ்டார்டர் படிக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பவர் ஜென்ரேஷனில் ஹைட்ரோ, தெர்மல், சோலார், விண்டு. டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன், ஃபேஸஸ்ஸு, எல்டி அண்ட் ஹெச்டி லைன்ஸு, பவர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் தான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, நான் சொன்ன மாதிரியே இந்த ஐடிஐ எலக்ட்ரிஷியன் வயர்மேன் சப்ஜெக்ட்ஸ்க்கு 60% மார்க்குங்க. அடுத்தது ஜென்ரலில் தமிழோ இங்கிலீஷோ 20% மார்க் இருக்கும். ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி மார்க் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. முதல்ல படிக்க ஆரம்பிக்கிறப்போ ஐடிஐ ட்ரேட் தியரி முழுசாகவே படிச்சிருங்க. தினமுமே ஒரு 20 கொஸ்டின் ஆப்டிடியூடில் நீங்கள் பயிற்சிகள் எடுத்தீங்கன்னாவே சூப்பர். அது போக ஜென்ரல் தமிழுக்கும் இல்லை ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் ஒரு 30 நிமிஷம் ஒரு நாளில் படித்தாலே நீங்கள் டப்புன்னு சொல்லி கிளிக் பண்ணி கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த வேலை உங்களுக்கானதே. நான் சொல்கிற இந்த மெத்தடில் படித்து கடன்னு சொல்லி மார்க் வாங்கி வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும். சம்பளம் என்ன அப்படின்றது நான் டீட்டெயில்டாக உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். அதனால் சம்பளம் பார்த்து சூப்பராக வேலைக்கு போகலாம் மக்களே. இதே மாதிரி தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.